அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் நீர் எங்களோடு இருந்து இந்த அதிகாலை எங்களுடைய வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிரியை செய்கிறார். எல்லா தடைகளை உடைத்து போடும் தேவ மகிமை எங்கள் மத்தியில் விளங்க உதவி செய்யும். காத்து நடத்துகிறாக. இந்த வேத வாசிப்பு ஒவ்வொருவரும் இதை பயன்பெற உதவி செய்யுங்க. ஏதோ அலட்சியமாக சாதாரண விஷயம் நினைக்கிறாங்க. காத்துக்கொள் இயேசு கிறிஸ்து நாம கேட்குறோம் பிதாவே. இந்த நேரில் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு பிரிக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமபுரியில் உள்ள பெரியருக்கும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாக கடவுது. இயேசு கிறிஸ்துவ குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமே பரிசுத்த வேதாகமங்களிலே முன்னே நம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்த பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவின் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தலனாகிய ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறதுனாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுபிசேத்தினாலே நாவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் சிறப்படுவதற்காக ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களில் என்னுள்ள விசுவாசத்தினாலே உங்களோட நானும் ஆறுதலடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சியாக இருக்கிறபடியால் எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு ஒரு நல்ல பிரயாணம் சீக்கிரமாய் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சகோதரரே, புறஜாதியான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாக இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிட்டு இன்று நீங்கள் அறியாதற்கு எனக்கு மனமில்லை. கிரேக்கருக்கு மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாவில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். பின்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டு என்று அவர் தேவ பலனாக இருக்கிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்திற்கு வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படப்பட்டிருக்கிறது போல தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டாது கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்து அவர்களை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோதரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் வெள்ளடைந்து அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராக அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்களை பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்த தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்களுடைய பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை பொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரோ என்னென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படப்பட்டவர். ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சைகளினாலே ஒப்பு கொடுத்தார். அந்தபடி அவனுடைய பெண்களை சுபாவத்துக்கு விரோதமான அது போகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் பக்தினாலே விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடைய
அவலட்சணம் பண்ணதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள்ளே அடைந்தார்கள். தேவனை அறிவை பற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு மனதில் இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் ஏசுக்குத்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறங்குறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பங்கஞ்சருமாய் துரோகிதருமானவர்களுமாய் அகன்று உள்ளவர்களுமாகிய வீம்புக்காரருமாகிய பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கப்படுவர்களுமாய் பெற்றிருக்க கீழ்ப்படியாதவர்களும் உணர்வில்லாதவர்களும் உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களையும் செய்கிறவன் மரணத்திற்கு பாத்திரனாக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்து நீதியான தீர்ப்பை அவர்கள் நடுவே தீர்மானித்து நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தங்களை செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரயாசப்படுகிறவர்களுமாயிருக்கிறார்கள். 2:2 ஆகையால் மற்றவர்களை குறித்து குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாயத்தை தீர்ப்புக்கு தப்புவித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ, அல்லது தேவதயவோ நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடி வராத இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ, உன் மனக்கடினத்திற்கு குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனாகிய கோபாக்கனையால் உனக்காக கோபாக்கனை குவித்து கொள்கிறாயே. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு தேஜியவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்தின் கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறவருடைய கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாப்பு செய்கிற மனுஷன் ஆத்மாவுக்கு உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். பின்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரில் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவன் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தை இல்லாமல் கெட்டு போவார்கள். எங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறார்களே அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் மரணத்தினாலே ஆக்கினைக்கு தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணமானதை கேட்கிறவர்கள் அவருக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றைய நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறது போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறவரும் குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகளை ஒன்றை ஒன்று நிற்கிறதுனால நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியைகளை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்ன காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாக இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனானாய். அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகார உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு பேதையாகவும் குழந்தைகளுக்கு பாத்தியாகவும் நியாயப்பிரமாண அறிக்கையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவர்களாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதிக்கிற உன் அறிவு உனக்கு வேண்டும் என்றார். அப்படியே களவு போதிக்க வேண்டும், களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா?
விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தது தேவனை கனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாம பிரஜாதி உள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது. நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் இல்லை. இதுதான், நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் அல்லாமை ஆயிற்று. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்தை கேட்ட நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை குற்ற விருத்த சேதனம் என்று எண்ணப்படுவது என்ன? சுபாவத்தின்படி விருத்த சேதனத்தை இல்லாதவர்களாக இருந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவன் இருந்தால் அவன் செய்த எழுத்தும் விருத்த சேதனம் இல்லாத நியாயப்பிரமாணங்களுக்கு விருத்த சேதனம் உள்ளவனாக இருந்தும் அவர்களுடைய பணத்தை மீறுகிற நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவாள் அல்லவா அல்லவா? அதனால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கும். அதிகாரம் 3. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அதிக விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. விசேஷித்த மேன்மையாமை. சிலர் விசுவாசியாமற் போனதினாலே அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதியாய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கும்படும்போது வெற்றியடையும். இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிற தேவனே சத்தியபர என்னும் எந்த மனுஷனும் பொய்யன்தான் என்று சொல்லுவோமாக. மனுஷர் பேசுகிற வார்த்தை பிரகாசம். நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினதினால் என்ன சொல்வோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதியாக இருக்கிறார். தேவன் அநீதியாக இருக்கிற அப்படிப்பட்ட சொல்லக்கூடாது என்று கூடுமானால் தம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணதினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அநீதாரராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயத்திற்கும்படி எப்படி நியாயத்தீர்ப்பு செய்வது? எப்படி நியாயத்தீர்ப்பு? அன்றியும் என் பொய்யினால் தேவனுடைய சத்தியம் அருவருக்க எனக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். நம்மை நன்மை வரும்படி தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்களே அப்படி போதிக்கிறவர்கள் என்று சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்கள். அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். ஆனால் என்ன, அவர்களை குறித்து நீங்கள் விசேஷித்தவர்கள் எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூத கிரேக்கர் யாவரும் பாவத்துக்குட்பட்டவர்கள் என்பது சிஷ்டாந்தப்படுத்தினோம். அந்தபடி நீதிமான் குற்றத்தினாலே தண்டிக்கப்படுகிறது. அப்படியே நீதிமான் ஒருவனாகலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகலும் இல்லை. அவள் சொட்ட திறக்கப்பட்ட பிறகுகளே தங்கள் நாவுகளால் வஞ்சனையினால் செய்கிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்தரிக்க தீ வைக்கிறது. மாசம் நிர்பந்தம் வரப்பட்டு வாயிலிருந்து வருகிறது. சமாதான வாளியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வபயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்பட்டும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாகும்படி நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம்
நியாயப்பிரமாணத்தை உட்பட்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தை கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளிப்பட மாட்டாது இருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. விசுவாசத்தினால் இருக்கிற உங்களுக்கும் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேல் அது அனுபவிக்கும் வித்தியாசமே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். தேவன் வறுமையாக இருக்கும். நாம் இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாக இருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு தாம் நீதி உள்ள இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றியும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாகிய அவரை ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்ட எங்கே அது நீக்கப்பட்டது எந்த பிரமாணத்தினாலேயே கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயா? அதனால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் எல்லாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். நீங்கள் தேவன் யூதருக்கு மாத்திரம்தான் தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? புறஜாதிகளுக்கும் தேவன் செய்தார். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் அந்நிய வரங்களினாலும் விருத்த சேதனம் இல்லாத விசுவாசம் இல்லாமல் நீதியின் மான்களாயிருக்கிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினால் நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமோ? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தோம். கற்று நிறைய கேட்ட காரியங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற விசுவாசத்தில் ஆண்டவரை மையப்படுத்தி செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தாய்க்காக ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். அற்புதமான வார்த்தை அப்பா. ஒவ்வொரு தாயும் தகப்பனும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டவர் அதிகாரத்தில் ஒவ்வொரு மேலும் கர்த்தனை பேசி தேவ மகத்துவங்கள் வெளிப்படட்டும். இன்று உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வந்ததற்கு நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசித்தால் நீ மகிமையை காண்பாய். கைக்கோள் திடன்கோள் கைக்கோள். ஆமாண்டவரே, எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசு குருசில் தொங்கினீரே, மூன்றானை மீதில் நாசமடைந்து பாவமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், தொடர்ந்து ஆசீர்வதியும். பலவீனப்பட்டவர்களை விடுதலை கொடும், வியாதிப்பட்டவர்களை தொட்டு சுகமாக்கும். எங்கள் ஜெபத்தில் இருந்து உம்முடைய வல்லமை புறப்படும்படி ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளும் ஒட்டிட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.